இருக்கும். போட்டு தேய்ன்னு தேய்க்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகி காஞ்சிருச்சுன்னா. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அடி பிடிச்சிருக்கோ பால் வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சூடு பண்ணால் போதும். ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது பால் பாத்திரத்துக்குன்னு கிடையாது. எந்த ஒரு பாத்திரம் வந்து அடி பிடிச்சிருந்தாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துலாம். இப்போ லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டுங்க. ஊற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வந்து அதில் இருக்கக்கூடிய அடி பிடிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பால் பாத்திரம் வந்து இந்த மாதிரி ஆகும். க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.